திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற விஜய் மேலே காங்கிரஸ் எந்த விதமான விமர்சனமுமே முன்வைக்காம ஒரு மாதிரி சாஃப்டாக டீல் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேள்வியெல்லாம் வருது. விஜய் ஒன்றும் ஆட்சியில் இல்லை, ஒரு ஆட்சியில் இல்லை, தேர்தலை சந்திக்காத கட்சி. இப்போ தான் அவங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் எரினாக்குள்ளே வராங்க. அதனால் அவங்கள ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்க செயல்பாடே இல்லையே. அவங்க வந்து அவங்க தான் நான் சொல்லிட்டோமே, அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் அந்த வாக்கு வங்கியே வந்து வாக்குகளாக மாறி சீட்டாக மாறுமான்னு தெரியல. அவங்க இன்னும் ஒரு ஃபேன் கிளப்பாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன்னும் வரல. அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இப்போ கொள்கை ரீதியாக அவங்கள என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? அவங்க என்ன பிரகடனமாக பண்ணுறாங்க, ஏதாவது டீட்டெயில் பேசுகிறாங்களா? இன்னும் டீட்டெயிலே அவங்க பேச ஆரம்பிக்கல. அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, ஒரு ஸ்டார் பவரில் எல்லோரும் ரசிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கணிசமான கூட்டம் வருது. ஆனால் அது என்னமா டிரான்ஸ்லேட் ஆகும்லாம் தெரியலையா? அதனால் இந்த சுச்சுவேஷனில் போய் எதுக்கு ஒரு நாங்கள் போய் ஒரு டீப்பான அனாலிசிஸ் பண்ணி ஒரு கமெண்ட் எதுக்கு பண்ணணும்? ஒன்றும் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் இப்போ என்ன இருக்குது? இல்லை, இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த சிலரும் போய் விஜயை பார்த்துட்டு வர்றதுனால அந்த பக்கமும் ஒரு துண்டை காங்கிரஸ் போட்டு வைக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இல்லை, அஃபிஷியலாக யாரும் போய் யாருக்கூடையும் பேசலை. அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க எங்கள் பார்ட்டியில். தனிநபர்கள் அவர்கள் போய் யாரையா சந்திச்சாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸ் மாதிரி இருக்கும்போது பல சிந்தனைகள் இருக்க தான் செய்யும். ரெண்டாவது 1967 ஆட்சியில் இல்லை. அதனால் அப்படி அல்லாத சூழலில் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது ஒரு லவுட் திங்கிங் ஒரு பார்ட்டியில் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதனால் ஒரு லவுட் திங்கிங் இருக்க தான் செய்யும், ஸ்பெக்குலேஷன் இருக்க தான் செய்யும், பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்க தான் செய்யும். ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வர பிளானே உங்களுக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசை, யாரும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முறை அப்போ ஏதாவது சீட்டு கேட்கலாம் இருக்கீங்களா? எலெக்ஷன் இப்போ நிற்கலை. இப்போ தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தே 1.5 வருஷம் தான் ஆச்சு. அதனால் இப்போ போய் இன்னொரு இடைத்தேர்தலெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மேலெல்லாம் சிவகங்கை மக்கள் மேலெல்லாம் திணிக்கக்கூடாது. அதிமுகவோட எதிர்கால ஃபியூச்சர் என்னதான் கஷ்டம். அவங்களுக்கு ஒரு சுப்ரீம் அக்செப்டபிள் லீடர் இல்லாமல், ஆட்சியும் இல்லாமல் 2026 அப்புறம் இருந்தாங்கன்னா அந்த பார்ட்டியோட எக்ஸிஸ்டன்ஸே கஷ்டம்தான். இல்லை, நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா அதிமுகவை? நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. நல்ல கட்சி, ஓட் பேங்க் இருக்குது, சிம்பிள் பவர்ஃபுல் சிம்பிள், கிராமத்தளவில் பெரிய கட்சி. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் மிக்க அக்செப்டபிள் நியூட்ரல் பீப்புள் அக்செப்டபிள் லீடர் கிடையாது. அது இல்லை. ரெண்டாவது, அங்கே தலைமை பிரச்சனையா இல்லை பாஜக கூட கூட்டணி வச்சது பிரச்சனையா? 2 ப்ராப்ளம். பாஜக கூட இருக்கிறதுனால வாடிக்கையாக வாக்களிக்கின்ற சிறுபான்மையர் வாக்களிக்க மாட்டார்கள். பாஜகன்றது ஒரு டிராக். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக அந்த கட்சி பார்த்த சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும். அவர்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் ஒரு இந்த ஸ்கேல்லே இல்லையே. அந்த மாதிரி லீடர்ஷிப்பால் இந்த பார்ட்டியை தூக்கிட்டு கொண்டு போக முடியாது, யூனிவர்சல் பார்ட்டியாக கொண்டு போக முடியாது. அதனால தான் நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டே இருக்காங்க. கட்சியை விட்டு நிறைய பேர் இன்னும் போக ஆரம்பிப்பாங்க. பாஜக கூட போனது இன்னொரு ரீசன். அது மட்டும் இல்லை, இந்த கட்சி சர்வைவ் ஆகணும்னா ஒன்று சுப்ரீம் லீடர், அக்செப்டபிள் சுப்ரீம் லீடர் இருக்கணும், இல்லைனா அதிகாரம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் இந்த கட்சியோட ஃபியூச்சர் கேள்விக்குறி தான். அது ஒரு டிசப்பாயிண்டிங் சுச்சுவேஷன். பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து தன்னோட பலத்தை மொத்தமாக இழந்துருச்சு, என்ன சொல்ல போனால் படுத்தேருச்சு, அதில் பாலாத்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி இருக்குது காங்கிரஸ்? நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்டேட்டில் நடக்கிறதுக்கும் இன்னொரு ஸ்டேட்டில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்கள் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சு ஆட்சி கூட அமைக்கிறோம், அதனால் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறோன்னு அர்த்தமா? அதனால் கேரளாவில் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிறோம், உறுதியாக எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் கேரளாவில். அதனால தமிழ்நாட்டில் எங்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் நான் சொல்ல முடியுமா? ஒரு தேர்தல் வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கிறதுக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை போய் அதில் பீகாரை வச்சுக்கிட்டு யாராவது பீகாரில் என்ன நடந்துன்னு வச்சு எங்கள் ஊரில் வந்து காரைக்குடியில் யாராவது ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி வளர்ந்துருக்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் காங்கிரஸ் மேலே சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. சிறுபான்மை மக்கள் வந்து காங்கிரஸ் இருந்தால் அவங்க பிஜேபி கூட போக மாட்டாங்க, மதவாதத்தை கொஞ்சம் ஒரு செக் வைப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியே வளர்ந்துருக்குன்றதில் நான் சொல்கிறது நான் தயாராக இல்லை. இல்லை, நீங்களே எப்படி சொன்னால் எப்படி காங்கிரஸ் சொல்லணும்? வெளிப்படையாக யாராவது சொல்லித்தான் ஆகணும். சில விஷயங்களை நம்மளே தான் சொல்லணும். இந்த சுய பரிசோதனை இல்லாமல் அரசியலில் வந்து வி கேனாட் லிவ் இன் அ ஃபால்ஸ் பேரடைஸ். வளராதுக்கு காரணம் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு தனித்தன்மையான அரசியல் பண்ணாதது காரணம். நம்ம வந்து தேர்தலில் கூட்டணி வைக்கிறோம், அரசாங்கத்தில் பங்கேற்கவில்லை. அந்த காரணத்துக்கு அரசாங்கத்தில் பங்கேற்காமல் நம்ம வந்து லோக்கல் பிரச்சனையை பேசாமல் கம்முன்னு இருந்தோம்னா நம்ம பக்கம் அப்படி மக்கள் திரும்புவாங்க. லோக்கல் பிரச்சனைகள் இங்கே வந்து மக்களை வந்து பாதிக்கின்ற விஷயங்களை பற்றி பேசித்தான் ஆகணும். அதில் பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சி தயங்குகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.